எடுத்து வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையை நாம் எடுத்து வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. The book of Ephesians chapter 5:14. Okay. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்புதான் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். உலகத்துல எல்லாருமே நம்மள அப்படி தூக்கி விடுற மாதிரி இருக்கும். ஆனா தட்டி தாத்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. அதே நேரத்துல சில நேரங்களில் நம்முடைய தவறுகளை யாராவது திருத்தும் போது நமக்கு எப்படி தெரியும்? தவறா தெரியும். எதற்காக தவறுகளை திருத்துகிறோம்? நாம பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக, கடவுளுக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. வாசித்த வசனத்துல நாம் இப்படி வாசிக்க கேட்டோம், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மை தூக்கி விடுவாங்க நினைக்கிறவங்க சில நேரம் நம்மளை டம்மியாக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க, தட்டி தாத்துருவாங்க. ஆனா கிறிஸ்து அப்படி இல்லை. நாம எழும்பிட்டோம்னா நம்மளை பிரகாசிக்க பண்ணுவாராம். அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குங்க. என்ன தெரியுமா? தூங்குகிற நீ எழுந்துருன்னு சொன்னா பரவாயில்ல, தூங்குகிற நீ விழித்து யாரை விட்டு எழுந்துரு. அப்படியானால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிற அந்த வார்த்தையில நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், தூங்குகிற பலரும் யாரோடு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இங்க வைக்கப்படுது. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு என்றால் அப்ப இவங்க யார் பக்கத்துல படுத்திருக்கிறாங்க? இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல நிறைய பேர் தூக்கத்துல இருக்கிறாங்க. எப்படி? நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில தூக்க நிலையிலே இருக்கிறாங்க. தூக்க நிலையினுடைய ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சின்ன வயதுல ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். தோட்டத்திலே காவலுக்கு போன ஒரு காவலாளி ஒருவர் நைட்டெல்லாம் படுத்து காவலுக்கு போயிட்டு பாதி ராத்திரில கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு காலையில அவர் அந்த மஸ்டூலுக்கு வரும்போது, அந்த ஆபீஸுக்கு வந்தவருடைய பேரை பதிவு பண்ண வரும்போது, அவர் படுக்கிறதுக்காக கொண்டு போன சாக்கு அந்த கோணிப்பையை தூக்கி முதுகுல போட்டு அதுக்கு கூட டார்ச் லைட், அதுக்கு கூட அருவா எல்லாம் போட்டு அப்படி தோல்ல போட்டு கொண்டு வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லி கடையில டீ குடிக்கும் போது அந்த கோணிப்பையை கீழே போட்டா அந்த பைக்குள்ள இருந்து ஒரு நல்ல பாம்பு ஒண்ணு வெளியில வந்து அது ஒரு படம் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன் எங்க இருந்து அந்த பாம்பை புடிச்சிட்டு வந்தா அவருக்கும் தெரியல, இந்த பாம்பு எப்ப வந்ததுன்னே தெரியல. அவர் சொல்றார், நான் படுக்க போகும்போது வெறும் கோணிப்பை தான் கொண்டு போனேன், ஆனா படுத்து எழும்பி வரும்போது கூட என்ன கொண்டு வர்றேன். அப்ப என்ன நடந்துச்சு? தூக்கத்துல இவருக்கே தெரியாம இவருக்கு தலைக்கு பக்கத்துல போய் கூடவே யார் படுத்திருக்கா? பாம்பு. இப்ப தன்னோட படுத்திருக்கிறது யாருன்னே தெரியாம இருக்கிறதுக்கு பேரு தான் தூக்க நிலை. நம்மோட வாழுகிறது யார்? நம்மோடு பழகுகிறது யார்? நம்மோடு சேருகிறது யார்? நாம் பேசுகிற, நாம் பழகுகிற, நம்மோடு இருக்கிறவர்கள் யார் என்று அறிவில்லாதிருப்போமானால், உணர்வில்லாதிருப்போமானால் நாம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கி கொண்டிருக்கிறோம். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நாம பழகுகிற எல்லாரும் பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை, இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நாம பழகுகிறவர்களை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும்.
நம்மோடு நடக்கிறவர்களை குறித்து அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம உலகத்தோடு வாழ்ந்து, உலகத்தோடு நடந்து, உலகத்தோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பழகி கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு நல்ல கிறிஸ்தவன் யாரோடு நடக்க வேண்டுமா? கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும், கிறிஸ்துவோடு பழக வேண்டும், கிறிஸ்துவோடு வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பெயர்ல ராபர்ட் எலிசபெத் அப்படின்னு பெயர் வச்சதனால அவர்கள் யாரல்ல? கிறிஸ்தவர்கள் அல்ல. இன்னைக்கு பெயரில் கிறிஸ்தவரும் பெயருக்காக கிறிஸ்தவருமாய் வாழ்கிறவர்கள் நிறைய பேர் பெயர்ல கிறிஸ்தவர்கள். புரியுதா? சர்ச்சுக்கெல்லாம் போறீங்களான்னா என் பேரு ஆல்பர்ட் தாங்க, பேரு ஆல்பர்ட் இருக்கட்டு. சர்ச்சுக்கு போறியா, ஆராதிக்கிறியா? அது எங்க அம்மா அப்பா எல்லாம் போவாங்க, நீங்க நாங்க போவா. எப்ப கிறிஸ்தவர்ல சில திணிசுகள் உண்டு. 3 நாள் கிறிஸ்தவன் இருக்கான். எப்படி 3 நாள் கிறிஸ்தவன்? அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வாரத்துல 3 நாளும் ஆராதனை அட்டெண்ட் பண்ற கிறிஸ்தவங்க இருக்கீங்க. மாசத்துல 3 நாள் வர்ற கிறிஸ்தவனும் உண்டு, வருஷத்துல 3 நாள் வர்ற கிறிஸ்தவன் உண்டு. என்னைக்கெல்லாம் அப்படின்னா கிறிஸ்துமஸுக்கு, புது வருஷத்துக்கு, அப்புறம் ஈஸ்டர் 3 நாள் கிறிஸ்தவன். அப்புறம் வாழ்க்கையிலே 3 நாள் கிறிஸ்தவன் இருக்கான் தெரியுமா? பிறந்தப்போ 41வது நாள் இப்படியே கையில தூக்கி துணியோட சுத்தி குடும்பத்தோட கொண்டு வந்து சர்ச்சை கொண்டு வந்தாங்களா, அன்னைக்கு வந்துட்டு போனவன் அதுக்கப்புறம் என்னைக்கு வருவான் தெரியுமா? கல்யாணத்துக்கு அன்னைக்கு அதே மாதிரி புது ட்ரெஸ் போட்டு குடும்பம் ஜூல வருவாங்க. அதுக்கப்புறம் அவன் எப்ப வருவான்னா செத்ததுக்கு அப்புறம் டெட் பாடியா அதே மாதிரி புது துணி போட்டு குடும்பத்தோட குடை சூழ வந்து. புரியுதா உங்களுக்கு? ஆமா, நீங்க வாழ்க்கையில 3 நாள் கிறிஸ்தவங்களா இருக்கணுமா, இல்ல வருஷத்துல 3 நாள் கிறிஸ்தவனா இருக்கணுமா, இல்ல வாரத்திலையும் 3 நாள் கிறிஸ்தவனா இருக்கணுமா, நீங்க தான் தீர்மானம் பண்ணுங்க. அப்ப கிறிஸ்துவோடு நடக்கிறவன் பெயர்ல கிறிஸ்தவன் அல்ல, பெயருக்காகவும் கிறிஸ்தவன் அல்ல, அவன் கிறிஸ்துவோடு வாழ்கிறபடியினால். அப்ப நம்ம சுத்தி என்ன இருக்கு, நம்மளை சுத்தி யார் இருக்கான்னு தெரியலன்னா நாம இன்னும் தூக்க நிலையில் இருக்கிறோம். அப்ப தூக்கத்தில் இருக்கிற நீ என்ன செய்யணும்? விழித்துக் கொள்ளணும். ஏன் விழித்துக் கொள்ளணும்? அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி குறிப்பிடுகிறார். 1 நிருபம் 5ஆம் அதிகாரம், அதாவது புரியும் நினைக்கிறேன், 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கிற போது எப்படி இருங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏன்னா நம்ம சிநேகிதனாகிய பிசாசுன்னு சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்ல, நம்ம எல்லாம் அப்படிதானே பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஆமா, எதிர் வீட்டுக்காரன் ஒரு நாள் நம்மளை பார்த்து இப்படி முறைச்சிட்டா போதும், எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிசாசு இருக்குது பாஸ்டர், ஜோம் பண்ணுங்க. அவனை சகோதரனாவே பார்க்க மாட்டோம். எதிர் வீட்டுக்காரன் நம்ம யாரத்தான் பார்ப்போம். நம்ம என்னைக்கெல்லாம் அவனை பிசாசுன்னு அறிக்கையிடுறோமோ அன்னைக்கு வரைக்கும் அவன் யாருதான்? நமக்கு பிசாசுதான். புரியுதா உங்களுக்கு? நம்ம எதிர் வீட்டுக்காரனை பார்த்து அவன் என்னுடைய சகோதரன்னு நீங்க வாழ்த்துங்க, சகோதரன் அறிக்கை பண்ணுங்க. உண்மையே சொல்றேன், கொஞ்ச நாள்ல அவன் உங்களுக்கு சகோதரனாவே மாறிடுவான். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்முடைய அறிக்கைகள் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. ஒரு நாள் நமக்கு ஒரு தீமை செய்துட்டா உடனே அவனை சாத்தானா, சத்துருவா, எதிரியா, வில்லனா, விரோதியா பார்க்க பழகிறோம். அதனாலதான் நமக்கு நிறைய சத்துருக்கள் பெருகிவிட்டார்கள், நிறைய பகைஞர்களை நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம். ஆனா வசனம் சொல்லுது, அழிந்து போகிற வஸ்துக்களினாலே நித்தியத்துல போகும்போது உங்களை வரவேற்பார் உண்டாயிருக்கும்படி யாரை சம்பாதித்துக் கொள்ளுங்க? சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க சகோதரர்கள், தேவ பிள்ளைகள் யாரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க? போன வெள்ளிக்கிழமை நைட்டு என் கூட கார்ல வந்தவங்களுக்கு தெரியும், யாருமே தெரியாது. ஒருத்தர் இறங்கி எப்படி போறாரு நைட் ஷிப்ட் முடிச்சுட்டு, எப்படியா நல்லா இருக்கீங்களா, இப்பதான் முடிஞ்சு வாரீங்களா? நான் அவருக்கு அதுக்கு மேல முடியாதுல்ல, ஆவார் சார் அப்படின்ட்டு போற. இப்ப வரும்போது காலையில அக்கா கூட்டு வரும்போது பெருமாள் கோயில்கிட்ட ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார், கோயில் வாசல்ல. அவர்கிட்ட வந்தோடனே கிளாஸ் இறக்கி, ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படி. ஆமா சார் நல்லா இருக்கேன். சிநேகிதரை சம்பாதிச்சு. கிறிஸ்தவன் ஆன உடனே நம்ம ஆளுங்க மனம் மாறுறானோ இல்லையோ,
முகம் மாறிடும். நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே மனசு மாறாது, முகம் மாறிடும். அதாவது நம்ம தமிழ்ல அழகா நிறைய சொல் இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்ப இயேசு கிறிஸ்து ஒருவருடைய மனசுக்குள்ள வந்துட்டா, அகத்துக்குள்ள வந்துட்டா, அவருடைய முகத்துல அந்த கிறிஸ்துவின் வெளிச்சம் வெளிப்படணும் இல்லையா? அப்ப அந்த முகத்துல ஒரு வெளிச்சம் வரணுமா வேண்டாமா? நம்ம ஆளு கிறிஸ்தவனா, அது வரைக்கும் நல்லா இருக்கீங்களான்னு இப்ப கிறிஸ்தவனானவர் நல்லா இருக்கீங்களா, அந்த முகம் அப்படியே மாறுது. அதுல அந்த பிரைஸ் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் சொல்லும், வித்தியாசமான ஒரு நீங்க கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் என்றாலே அவருடைய, நான் சொல்றேன், நல்ல டாக்டரை போய் பார்த்தா, நல்ல டாக்டர் மருந்து எழுதுறதுக்கு முன்னாடியே வியாதி கொஞ்சம் குணமான மாதிரி ஆயிடுது. ஏன் தெரியுமா? அவங்க பேசுறதுலயும், சிரிச்ச முகத்தோட வரவேற்று பேசுறதுலயும், அவங்க கொடுக்குற ஆலோசனையுமே பாதி வியாதி காணாம போயிடும். அப்போ டாக்டர்களுடைய முகம் எப்படி இருக்கணும்? அப்போ ஒரு ஒரு டாக்டருடைய முகமே அப்படி இருந்தா கடவுளுடைய முகம் எப்படி இருக்கும்? கடவுளை பார்த்த ஒருத்தன், என்ன வசனம் சொல்லுது, நான் சுயத்துல பேசல, வசனம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் அவங்க முகம் வெக்கப்படுற முகம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? பிரகாசம் அடைஞ்ச முகம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? கிறிஸ்தவங்க நிறைய பேர் எப்படி இருக்காங்க தெரியுமா? சிரிச்சா பாவம்னு நினைக்கிற பரி சுத்தவான்கள்லாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சிரிச்சா பாவமா? சிரிக்கலன்னா தான் பாவம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் வித்தியாசமா படைக்கப்பட்ட ஜீவராசி மனுஷன். இன்னைக்கு குரங்கு சிரிக்குது, ஒரு வீடியோ பார்த்தேன். குரங்கு சிரிக்குதுங்க, ஆனா மனுஷன் சிரிக்க மாட்டேங்கிறான். அப்படியே உட்கார்ந்து இருக்கான், நெஞ்ச தின்ன மாதிரியே இருக்கான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முகம், அகத்தின் அழகு முகத்துல தெரியும். ஆமாவா இல்லையா? சோத்திரம் சொல்லுங்க பத்தி என்ன சொல்லலாம், ஜெபம் பண்ணுங்க, சோத்ராண்டு சோத்ராண்டு. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் இருந்தா யார்ட்டையுமே பேச மாட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்ல இருந்துட்டா, அந்த 10 நாளா இருந்தாலும் சரி, 3 நாளா இருந்தாலும் சரி, 5 நாளா இருந்தாலும் சரி, ஃபாஸ்டிங் முடிகிற வரைக்கும் யாருக்கிட்ட பேச மாட்டேன். வேதம் தெரிகிறது. ஆனா என்னைக்கு நான் பெந்தேகோஸ்தையில இருந்து ரட்சிக்கப்பட்டனோ, புரியுதா? என்னைக்கு நான் பெந்தேகோஸ்தையில இருந்து ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரியவனா மாறி நான் மனம் திரும்பினோ, அன்னையில இருந்து பேசுறது சிரிக்கிறதெல்லாம் மாற ஆரம்பிச்சு. ஒரு காலத்துல பிரசங்கம் பண்ணும் போதே இப்படிதான் நான் பிரசங்கமே பண்ணுவேன். ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி கண்ணை அப்படியே இது பண்ணி அப்படியே பிரசங்கத்தினுடைய அந்த அந்த ஆவி நிறைவில் அப்படியே பிரசங்கிச்சு முடிச்சு கடைசியில கண்ணை கடந்து பார்த்தா பிரசங்க, ஏன்னா கண்ணை திறக்கலையா, அப்படியே ஆவியில நின்று பேசி 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 அப்படியே வண்டி திரும்பினது தெரியல. கண்ணை திறந்து பார்த்தா முன்பக்கம் சுவரு. எவ்வளவு நேரம் அப்படி நின்னு எனக்கும் தெரியாது. பார்த்தா இந்த மாதிரி நிறைய பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாம் இப்படி இருக்கு. அவங்க எவ்வளவு நேரம் தான் நம்ம பின்னால பார்ப்பாங்க. கொடுமைய பத்தியில அது ஒரு காலம். ஆனா இந்த மனமாற்றம் என்னைக்கு வந்துச்சோ, அதுக்கப்புறம் தான் இந்த கண்ணெல்லாம் திறந்து பார்த்து பேசுற ஒரு பழக்கம் வந்துச்சு. சரி, விஷயத்துக்கு திரும்பும். நாமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளை, அகமலர்ச்சியோட இருக்கணும், முகமலர்ச்சியோட இருக்கணும். சந்தோஷம் என்பது பிரதிபலிக்காவிட்டால் அதுக்கு பேர் சந்தோஷமே கிடையாது. அப்ப நாம கிறிஸ்தவர்களாய் மாறும் போது என்ன செஞ்சிடறோம் தெரியுமா? அகம் மாறுவதில்லை, முகத்தை மாத்திக்கிறோம். அப்படின்னா பல நேரங்கள்ல வெளி வேஷத்தை மாத்திக்கிறோம். பாஸ்டர்னா பீச்சுப்பா போட்டு மீசையெல்லாம் வலிச்சு தாடியெல்லாம் எடுத்துட்டா பாஸ்டர். அதுவே மீசையும் தாடியோட ஒருத்தர் வந்தாருன்னு ஒரு மாதிரி பீவாரு. குறிப்பிட்ட ஒரு சபை இருக்கு, நான் சபைக்கு பேரை சொல்லல.
அந்த சபைக்காரங்க மீச வச்சிருக்கவங்களை பார்த்தாலே ஒரு டைப்பா பார்ப்பாங்க. அதுலயும் இந்த காத்துல கழுத்துல எல்லாம் போட்டுட்டு ஜிம் ஜிம்னு வர்ற சகோதரிகளை பார்த்தாச்சுன்னு ஒரு மாதிரி. பக்கத்துல இருக்கிற இந்த இல்ல காதுல கழுத்துல இல்லாத சகோதரி இருக்குங்களா, இந்த சகோதரி கிட்ட அந்த சகோதரிய பாஸ்டர் நிறைய பார்த்திருக்கேன், நொந்திருக்கேன். ஆனா நான் கவனிச்ச ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க வருத்தப்பட மாட்டீங்கன்னு நம்புறேன். அள்ளி போட்டுட்டு வந்தாலும் அதை அடக்க ஒடுக்கமா வந்து ஆராதிச்சுக்கிட்டு எல்லாரோடையும் அன்பா பழகி சந்தோஷமா நல்ல மனசோட போகும். நம்ம அக்கா ஒண்ணுமே இருக்காது, ஆனாலும் அந்த பயல அந்த பிள்ளை நின்று பேசினா இப்படியேதான் பார்த்து சீரியஸா உண்மையிலே அது ரெண்டு அக்கா தம்பியா கூட இருக்கும். ஆனாலும் நம்ம சகோதரிக்கு, யாருக்கு சகோதரிக்கு கண்ணமா புரியுது. ஏன்னா நம்ம எல்லாம் யாரு ரொம்ப நொந்திருப்பாங்க போல இருக்கு. மாறணும், அப்பதான் நம்மளை கர்த்தர் பிரகாசிப்பிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கவனிங்க, நீ தூக்கத்தை விட்டு விழித்து, ஏன் விழிக்கணும்? உங்கள் எதிராளி ஆகிய சிநேகிதனாகிய பிசாசு அல்ல. நம்ம பல நேரங்கள்ல யாரை சிநேகிதர் ஆக்கணுமோ அவங்களையெல்லாம் சத்ருவாக்கிடுறோம், யாரையெல்லாம் சத்ருவா பார்க்கணுமோ அவங்களையெல்லாம் சிநேகிதர் ஆக்கிடுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியத்துல ஒரு ஊழியக்காரர் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஹிந்து குடும்பங்கள் எல்லாம் நல்லா பழகுறார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல விஷயம். ஆனா சபையில வருகிற விசுவாசிகளை கண்டா மட்டும் அவருக்கு ஆகவே ஆகாது. அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில சகோதரிகளை கண்டாச்சுன்னா அவருக்கு அப்படியே அவங்க அன்னைக்கு ஆராதனைக்கு ஒரு நாள் அவங்க வரல, அடுத்த வாரம் வந்தாங்கன்னா முடிஞ்சு, அவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணி அடுத்தவா. நானும் இந்த மாதிரிலாம் தேடி பாக்குறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. வசனத்தை சொல்றேன், இந்த மாதிரி ஆளுகளுக்கு போட்டு சாத்தலாம்னு வசனம் தேடனா வர மாட்டேங்குது. ஆனா அதுவா வருது, ஆட்கள் சொல்றாங்க வெட்டுறாருன்னு. நம்ம யாரையும் அடிக்கணும் சாத்தணும்னு வசனம் எடுக்கிறதே இல்லை. ஆவியானவர் பேசுகிற போது வந்து சொல்றாங்க, பாஸ்டர் என்னையாத்தான் குத்தி குத்தி பேசுறாரு. நான் கேட்கிறேன், நான் இங்க நின்று பிரசங்கம் பண்றேனே, நான் இங்க நின்று பேசுறது உங்களுக்கா இல்ல அங்க இருக்கிற பைடனுக்கா? அமெரிக்காவில் இருக்கிற பைடனுக்கா பேசுறேன்? உங்களுக்கு தானே பேசுறேன். அப்போ நான் பேசுறது உங்களுக்கு குத்துமா பைடனுக்கு குத்துமா? சொல்லுங்க. நேத்தம் குத்துனாரு, நேத்தம் குத்துனாரு, நான் உங்களையும் குத்த போறேன். உங்களுக்கு எனக்கு என்ன வாய்க்கா தகராறா இல்ல சொத்து தகராறா? ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாம் என் சகோதரர்கள். நீங்க எல்லாம் கூடி வந்து ஆராதிச்சாதானே நானும் ஊழியம் செய்ய முடியும், பிரசங்கம் பண்ண முடியும். அப்ப எங்களுக்கு குத்தணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. அல்லையா சொல்லுங்க. சரி, அப்ப நல்ல கவனமா கேளுங்க. சிநேகிதர்களாய் காண வேண்டியவர்களை சத்துருக்களாய் காண்பதும் தவறு. சத்துருக்களாய் காண வேண்டிய சாத்தான அவனுடைய ஆவிய கிரியைய சிநேகிதமாய் காண்பதும் தவறு. தூக்கத்தை விட்டு விழிக்க வேண்டும். ஏன் விழிக்க வேண்டும்? வாசித்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசு இருக்கானே, அவன் யார விழுங்கலாம்னு வகை தேடி, என்ன தேடி? காரணம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்ம பலரும் நம்ம எப்படா என்னடா கிடைக்கும் குற்றம் கண்டுபிடிக்க அப்படியே சுத்தி தெரியும். என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், ஏதாவது ஒண்ணு பேசி ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சிடாதா, அதை வச்சு இவங்களை அவங்க ஒரு வழி ஆக்கிடலாம். ஏதாவது ஒரு குற்றம் கிடைச்சிடாதா அப்படியே தேடிக்கிட்டு தெரியுறாங்கல்ல. அவங்க பின்னால கிரியை செய்யற ஆவி என்ன கண்டுபிடிக்கணும். தேடி ஏதாவது ஒரு வீக்னஸ், ஏதாவது ஒரு குற்றம், ஏதாவது ஒண்ணு சொல்லிட மாட்டாங்களா, சிக்கிர மாட்டாங்களா, அவங்கள வச்சு செய்யலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்கனாலே புரிஞ்சுக்கிடுங்க, சுத்தி திரிகிற ஆவி இவங்களையும் சுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா பிசாசு எப்போதுமே காரணம் இல்லாம உள்ள வர மாட்டான். நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டுல பிரசங்கம் பண்ணும் போது சொன்னேன், ஒரு புதுமண தம்பதி கல்யாணமாகி அப்படியே 2 பேரும் டெய்லி
ஹனிமூன் போயிட்டு வந்த போதெல்லாம் அங்க போறாங்க, இங்க போறாங்க, வர்றாங்க, எடுக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லா ஜாலியா ஹோட்டல் போறாங்க, சாப்பிடுறாங்க, பீச்சுக்கு போறாங்க, சுத்துறாங்க, எல்லாம் போறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பீச்சுக்கே சுத்த போகணும். அதுக்கு முன்னாடி ஜோடியா எங்கேயும் சுத்த போக கூடாது, பிரச்சனை ஆயிடும். சரிதானமா? ஆமா. என்ன கவனிங்க, கல்யாணம் ஆகித்தான் சுத்த போகணும். அவங்க கல்யாணம் ஆகி சுத்த போறாங்க, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 40-41 நாள் நல்ல ஜாலியா சந்தோஷமா இருக்கிறாங்க. டெய்லி சாயங்காலம் வந்து ஜெபிக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ குடும்பம். ஒரு நாள், ஏன்னா இந்த 40 நாளும் பிசாசு அந்த வீட்டு பக்கம் வரல, அவன் இப்ப திட்டம் போடுறான். இன்னைக்கு போய் அந்த கிறிஸ்தவ குடும்பம் கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்காங்கல்ல, ஏதாவது பண்ண முடியுமான்னு பிளான் பண்றான், யோசிக்கிறான். அப்போ காலையில கிளம்பி அந்த வீட்டுக்கு வரான். முந்தின நாள் ராத்திரி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இன்னொன்னு பேசிக்கிறாங்க. புருஷன் சொல்றாரு, இந்த பாருமா, காலையில நான் ஆபீஸ் போவேன், நான் போகும்போது, ஏன்னா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு லீவ் எல்லாம் முடிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன்ல, அதனால காலையில போகிற போது நீ என்ன பண்ணணும், எனக்கு வந்து டீ கொடுக்கணும், இல்லைன்னா பால் கொடுக்கணும். கொடுத்து நான் அதை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் நீ டம்ளரை வாங்கிட்டு வாசல் நின்று அந்த தெருமலையில போறது வரைக்கும் டாட்டா காட்டிக்கிட்டே இருக்கணும். பொண்டாட்டிக்கும் பயங்கர சந்தோஷம். சரிங்க, நீங்க ஆபீஸ் போற வரைக்கும் நான் கை காட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மக ஒரு தீர்மானம் எடுத்துட்டா. மறுநாள் காலையில வந்துச்சு, கிளம்பியாச்சு. ஐயா காலையிலே ஷேவ் எல்லாம் பண்ணி நீட்டா ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டு டை எல்லாம் கட்டி எல்லாம் எடுத்துட்டு அவர் எங்க ஆபீஸ் போறதுக்கு கிளம்பிட்டார். இந்த பிள்ளைங்க அடிச்சு பிடிச்சி சமையல் எல்லாம் பண்ணி டிஃபன் எல்லாம் எடுத்து கொடுத்து அப்படியே பாலும் கையில எடுத்துக்கிட்டு கொடுக்கலான்னு வருது. பிசாசு வாசல்ல வந்துட்டான். வந்த அப்படின்னு பாக்குறான். புருஷன் முன்னாடி 2 பேரும் சந்திக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு செய்து தொடங்கினா நம்ம இங்க உள்ள புகுந்துடலான்னு காத்துக்கிட்டே இருக்கான். அந்த நேரம் இந்த பிள்ளை கொண்டு போய் பாலை கொடுக்குது. அந்த பாலை கொடுக்கிற வேளையில இப்படி கொண்டு வந்து அந்த பாலை அப்படி கொடுக்குது. அவன் வாங்குறான். வாங்குற நேரம் அந்த பிள்ளை கொடுக்கிற நேரம் கைவிட்டு வச்சு பால் கீழே விழுந்துச்சு. பால் எல்லார் மேலும் செதறிடுச்சு. என்ன நடந்திருக்கான்? அந்த பையன் அந்த பிள்ளைய பத்தி அறிவு இருக்கா அவனுக்கு? 7 வயசாச்சு, கொஞ்சம் கூட அறிவில்லை, கையில ஒரு பலம் இல்லை, ஒரு பால் கப்ப கொண்டு ஒழுங்கா தர முடியாது. அந்த பிள்ளை உங்களுக்கு அறிவு போச்சு. மூக்குல மீச மட்டும் இருந்தா பத்தாது, ஒரு கப்பலுக்கும் பிடிக்க தெரியணும். ஆம்பளை நீ இப்படி எல்லாம் பேசி இருப்பாங்கன்னு தானே நீங்க நினைச்சீங்க? அதான் நடக்கல. பிசாசு அப்படித்தான் எதிர்பார்த்தான் அப்படி நடக்கும். ஆனா இந்த பிள்ளை பாலை கீழே போட்ட உடனே இந்த பிள்ளை சொல்லிச்சு, சாரிங்க தெரியாம விட்டுட்டேன். அவன் சொன்னான், ஐயோ சாரிமா, நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன். இப்ப 2 பேரும் மாறி மாறி சாரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பையன் பார்த்தான், இப்படியே சாரி சொல்லிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிடும், அதனால அத விடுமா, நீயும் தப்பு பண்ணல நானும் தப்பு பண்ணல, எல்லாம் சாத்தா பண்ண வேலை. பிசாசு பார்த்தாட பாவின உள்ளே வரலையடா, இன்னும் நான் வீட்டுக்குள்ளே வரல, வெளியில தானேங்க, நீங்க கீழே மட்டுக்கிட்டு பழிய ஏன் வேலையா, அன்னைக்கு விட்டு போன வந்து அதுக்கப்புறம் வரலையா? பிசாசு காரணம் தேடுகிறான். எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள உள்ள புகுந்து அந்த குடும்பத்தை ஆட்டையை கலைச்சு அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை கெடுத்து நிம்மதியை கெடுத்து அவங்க வாழ்க்கையை நாசமாக்க முடியும் பிசாசு வகை தேடி. நம்மளும் அவனுக்கு ஏத்த மாதிரி வெறுமாய மெல்றவனுக்கு நம்ம கடலையை கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சாத்தான் கையில நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல சில விஷயங்கள் கொடுத்து வச்சான். அவன் உள்ள புகுந்து குடும்பங்களை செல்லாவின்னமாக்கிறான். ஆகையினால பேதுரு எழுதுகிறார், அவன் காரணம் தேடுறான். நீங்க பேசுற சின்ன ஒரு வார்த்தை போதும், குடும்பத்துல நல்லா இருக்கிற அடுத்த வாரம் சண்டை சர்ச்சைக்கு வரவேமான்னு சொல்லி இருக்கிற பையன சம்பந்தமே இல்லாம உன்னை சொல்லி நான் இந்த வாரம் சபைக்கு வரமாட்டேன், பாமா நீ இப்படி பேசுனதுனால வரமாட்டேன், முடிஞ்சு போச்சு. சிலர் அட்வைஸ் கொடுக்குறேன்னு போய் வாரேன்னு இருக்கிறவனே வரவிடாம பண்ணிடுவாங்க. நிறைய பசங்க, குறிப்பா வாலிப பிள்ளைங்க சபைக்கு வராம போனதுக்கு காரணம் என்னன்னா பெத்தவங்க அட்வைஸ் பண்ணதான். நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, இந்த உலகத்திலேயே எல்லாருக்குமே ஃப்ரீயா கிடைக்கிற ஒண்ணு அட்வைஸ் மட்டும்தான். ஆனா எது ஃப்ரீயா கிடைச்சாலும் நம்ம பையன் வாங்குவான், அட்வைஸ் மட்டும் ஃப்ரீயா கொடுத்தா வாங்குவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா
உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், பெத்தவங்க எல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்க அட்வைஸ் பண்ணுங்க, உங்க பையன் கேட்க மாட்டான். ஒண்ணுவே தெரியலன்னா நாங்க சொன்னா கேட்போம். புரியுதா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா கூட நாங்க ஒண்ணு சொன்னா பசங்க கேட்பாங்க. நாங்க என்ன சொல்றோம், நீங்க கொண்டது எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க அட்வைஸ் பண்ணிக்கிறோம். சொல்ற புரியுதா? ஆனா சில ஆளுகளுக்கு இன்னைக்கு சில போதகர்கள் இருக்காங்க, அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல பசங்களை உட்கார வச்சு அருன்னு அறுத்து, அவன் நீங்க போதகர்கள்னு சொன்னாலே ஏதோ பாதகரை கண்டது போல அவன் ஓடி திருச்சிடலாம். அந்த மாதிரி பண்ற பாஸ்டர்ஸும் இருக்காங்க பாக்குறோம். ஆனா மனம் அறிந்து பேசி மக்களுடைய இருதயத்தை கவருகிற ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்துருகிறா இல்லையா? சொல்லுங்க. ஆமா, அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் விட்டீங்கன்னா அவனுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தோட பேசி அவனை திருத்திடுவார். நீங்க அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி உங்க பேரையும் கெடுத்து இனிமே பண்ணாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் தேடி அவன் அலைகிறபடியினால் நீங்கள் விழித்திருங்கள். ஏன் பிசாசு காரணம் தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவான்? பாய் சொல்லிட்டு போவானா? என்ன எழுதி இருக்கு? எவனை மெல்ல கூட மாட்டானா? இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சு படிங்க. மெல்ல கூட மாட்டானா, அப்படியே லபக்குன்னு விழுங்கிடுவானா. அப்ப அவன் கைக்குள்ள நம்ம கொண்டு போய் கொடுக்கலாமா? சின்ன சின்ன வார்த்தையில பிடிச்சிருவான், சின்ன சின்ன செயல்கள்ல சாத்தான் பிடிச்சிருவான். நமக்கு தெரியாது, நம்ம நினைக்கிறோம் சில விஷயங்கள் நான் செய்யறது சரி, நான் பேசுறது சரி, நான் என்னுடைய சிந்தை சரி என்று சில நேரங்களில் நம்ம நினைப்போம். நம்ம நினைக்கிறது பல நேரங்கள்ல ஆண்டவருடைய வசனம் சொல்றது, நீ நினைக்கிறபடி அல்ல, உன் நினைவு அல்ல, என்னுடைய நினைவுகள். அப்ப கடவுளை போல சிந்திக்கிற ஒரு மனப்பக்கம் வரணும்னா விழித்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா நாம மனிதர்கள் சாதாரணமா சிந்திக்கிறது போல சிந்திச்சோமானா பிசாசு ஈஸியா விழுங்கிடுவான். அப்ப அவன் விழுங்கி போடாதபடிக்கு நாம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருக்க வேண்டும். சரி, தூக்கத்துல இருந்து விழிச்சாச்சு, தூக்கத்துல இருந்து விழிச்சாச்சு, கண்ணை திறந்தாச்சு. இப்ப கண்ணை திறந்தா என்ன பண்ணணும்? சிலர்லாம் பாத்தீங்கன்னா காலையில 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு அந்த 8 மணிக்கு கண்ணை முடிச்சு அப்படியே அந்த மேல கூரையை பார்த்து அந்த ஃபேன் சுத்துறதையே பார்த்துட்டு, ஃபேன் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்துது, அதுல எத்தனை லீஃப் தெரியுது, உண்மையிலே நம்ம ஃபேன்ல இத்தனை லீஃப் காணோம் அப்படின்னு அந்த ஃபேனை பற்றி பயங்கரமான ஒரு ஆராய்ச்சி நடத்தி கொண்டு அப்படியாக அவர்கள் படுக்கையில் இளைப்பாறை கொண்டிருப்பார்கள். 8 மணிக்கே முடிச்சாச்சு. ஆனா மணி 9 ஆனதுக்கு அப்புறமா அந்த படுக்கையை விட்டு எந்திரிச்சு வெளியில வராம இப்படி பார்த்து நிறைய வாலிப பிள்ளைகள் இந்த அநியாயத்தை பண்றீங்க. இன்னைக்கு 9 மணிக்கு நிக்க வேண்டிய ஆள் நீ 9:30 வந்திருக்க, மணி பார்க்கலையே. அடுத்த வாரம் 9 மணிக்கு இங்க நிக்கணும். டீம் லீடரே எப்படி இருந்தா, நாங்க லீடர் ஆக்கியாச்சு, அப்ப இனிமே அடுத்த வாரம் லீடர் முன்னால வந்துருவா, வரணும்ல. ஆமா, அப்ப என்ன கவனிங்க, பிரித்தோமானால் கொஞ்சம் சுத்தி பார்க்கணுங்க, சுத்தி பார்க்கணும். எபேசியருக்கு பவுல் இப்படி எழுதுகிறா, நீ தூக்கத்துல இருந்து விழித்து எழுந்து விழித்து என்ன பண்ண, மரித்தோரை விட்டு எழுந்து உங்களை சுத்தி இருக்கிறது யாருன்னு கொஞ்சம் பாருங்க. நீங்க உலகத்துல ஒரு விதமான மயக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்க, உங்களை ஆண்டவர் கிருபையினாலே உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு உங்களை ரட்சித்தார், ரட்சிக்கப்பட்டீங்க, மனம் திரும்புறீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுறீங்க, சந்தோஷம். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் உங்களை சுத்தி இருக்கிறது யார், உங்களுடைய தொடர்பு யாரு? சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, சிலருடைய வாட்ஸ்அப் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு விளங்காதது, வீட்டுக்கு விளங்காதது, ஒண்ணு விளங்காத உருப்படாத கேஸ் எல்லாம் தான் வாட்ஸ்அப்ல இந்த பேஸ்புக்ல இருக்கும்.
ஆமா, சில பயலுக சுத்தம் பார்த்தீங்களா, எல்லாம் வீட்டு கடங்காத கேஸ் எல்லாம் சுத்திட்டு தெரியும். இவர் மட்டும் நல்லவரா, இவன் வீட்டுல வேற நல்லவனாட்டம் வந்து வேற சொல்லுவான், ஏமா அந்த பையன் கோவி அவன் சரியில்லம்மா, இந்த பையன் யோகு அவன் சரியில்லம்மா, ஆனா இவன் மட்டும் நல்லவனா. நல்லவனுக்கு எதுக்குடா கெட்டவனோட சகவாசம்? நான் சொல்ற புரியுதா? நான் நல்லவன். நல்லவர்கள் யாரோட சேரணும்? எனத்தோட சேரும். நல்லவன் நல்லவன், ஜெபிக்கிறவன் ஜெபிக்கிறவனோட சேரணும். ஆராதிக்கிறவனோட சேரணும். ஆராதிக்கிறவன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சம்பாதிக்க போறவனு கூட என்ன பழக்கம்? அப்ப அவன் என்ன சொல்லுவான்? சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஆளு சர்ச்சுக்கு போறதுக்கு சட்டையை போட்டு கழுவிக்கிட்டு இருக்கும் போது சொல்லுவான், ஏன் எசேக்கியலு என்ன என்ன அங்க அந்த பேரெல்லாம் இங்க கிடையாது, அதனால தைரியம் சொல்லலாம். ஏன்னா எசேக்கியலு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கம்பெனில டபுள் சம்பளம் தரலாம்ல. டபுளா? ஆமா, இதுல வேற போக்குவரத்துக்கு வண்டி செலவு வேற எக்ஸ்ட்ரா தரலாம். அப்படியா? நாளைக்கு தான் கொடுக்கலாம், திங்கக்கிழமை கிடையாதாம். அடுத்த வாரம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. முடிஞ்ச பட்சி வண்டி போக்குவரத்துக்கு காசு கொடுத்துறாங்க, டீ பிரேக்குக்கு காசு கொடுத்துறாங்க, லஞ்சு வேற தனியா கொடுத்துறாங்க, 2 சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுத்துறாங்க. நம்ம ஆளு சபையில போனா தோத்திரம் பண்ணிட்டு அந்த ஆளு வேற 1.5 மணி நேரம் உட்கார வச்சு பிரசங்கிற பேர்ல நம்மள ஒரு வழி பண்ணுவாரு. பேசாம இங்க போனோம்னா என்ன பண்ணிட்டு வந்துடலாம், 10 பைசா சம்பாதிச்சுட்டு வரலாம்னு கிளம்பி ஓடிடும். இப்ப போய் சம்பாதிச்சு வந்தாச்சு, வந்தா வீட்டுக்கு வரும்போது வீட்டம்மா மூக்குல அப்படியே சீண்டிக்கிட்டு, ஏன் என்ன என்னன்னே தெரியலங்க, மத்தியானமா பார்த்து ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. மறுநாள் காலையில இங்க சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு ஆஸ்பத்திரியில கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் எதுக்கு அதை சம்பாதிக்கணும்? நான் சொல்றேன், ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆராதிக்கிறவர்களோட, ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கிறவரோட பழகுங்க. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா, உங்களுக்கு ஒரு சோர்வு வந்தா, வசனம் சொல்லுது 2 பேர் ஒருமித்து இருந்தா, சகோதரன் ஒருத்தன் விழுந்தா அவன் என்ன பண்ணுவானா? தூக்கி விடுவான். இவன் நீங்க விழுந்தா சமுட்டி தாக்குறவன் கூட்டத்துல சேரப்படாது, உங்களை தூக்கி விடுறவன் கூட இருங்க. நீங்க உங்க ஜெப வாழ்க்கையில சோர்வடையும் போது உங்க கூட இருக்கிறவங்க, பரவாயில்ல நான் உனக்கா ஜெபம் பண்றேன், வா சேர்ந்து ஜெபிப்போம் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்களோட நீங்க இருந்தா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும். நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு விதமான, அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா, கில்ட்டி கான்சியஸ் அப்படியே வந்துடும். அவ ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன், அவளை விட நான் என்ன குறைஞ்ச விட ஜெபிப்பேன் பாரு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். கரெக்டா இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் சர்ச்சில் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அப்படியே உம்மனாமூஞ்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருங்க. அப்படி இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட சபையில எல்லாம் 4 பேர் ஒரே நேரத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சு சண்டை நடக்கும். ஜெபிக்கிறதுக்கு, பைபிள் வாசிக்கிறதுக்கு அதை விட பயங்கரமா நான் போட்டி போடுவேன் பைபிள் வாசிக்க. ஆனா நான் இங்க பாக்குறேன், நான் இப்ப போட்டியா போட வேண்டிய, என் போட்டியை தான் போட வேண்டியதா இருக்கு. படிங்க படிங்க படிங்க. அப்போ யாரோ அங்க ஒருத்தருக்கு எழுதி கொடுத்த மாதிரி அவங்க வாசிக்க, நாங்க வாசிக்கிட்டு இருக்காங்க. பைபிள் வாசிக்க சொன்ன அடுத்த நிமிஷம் இங்கிலீஷா இருந்தானே, ஹிந்தியா இருந்தானே, தமிழா இருந்தானே, மலையாளமா இருந்தானே விட்டுட்டு வாசிங்க. நமக்கு எல்லா மொழியும் தெரியும். பேச தெரியுமா கேட்டா அது தெரியாது, ஆனா எல்லா மொழியும் தெரியும். நீங்க வாசிக்கிறது இங்கிலீஷா மலையாளமா ஹிந்தியான்னு புரியக்கூடிய அறிவை கத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால என்ன பைபிள் சொன்னாலும் சரி, இங்கிலீஷ் பைபிள் இருக்கா, இங்கிலீஷா படிக்கணும். புரியுதா? இல்ல பாஸ்டர் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியும்ல வாசி. பாஸ்டருக்கு தெரியாது, உனக்கு தெரியும்ல, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். வாசி. இங்கிலீஷ் அண்ணா உனக்கு வாசிக்கணும். நான் தெரியாம வந்துட்டேன் தெரியாம வந்துட்டேன். பைபிள் வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். பைபிள் வாசிக்க போட்டி போடுங்க, ஜெபம் பண்றதுக்கு போட்டி போடுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இங்க வாசிக்க போட்டி போடுறது மட்டும் இல்ல, வீட்டுல அதை விட போட்டி போடணும். உங்க அம்மா 2 அதிகாரம் படிச்சா நீ 4 அதிகாரம். ஆமா, உங்க அம்மா வாசிக்கிறத விட அதிகமா நீ வாசி. உங்க அம்மா உங்க சகோதரன் உங்க புள்ள அவங்க ஜெபிக்கிறத விட ஒரு பங்கு கூடுதலா நான் ஜெபிப்பேன்னு ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க சபையில நான் பார்த்திருக்கிறேன். முழங்கால் போட்டுட்டு அப்படியே பாக்குறது, அதாவே சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம், ஆவியானவரே ஆவியான. ஏன்னா அவங்களை பார்த்து அவங்களுக்கு போட்டியா ஜெபிக்கிறாங்களாம். போட்டி இல்லாத ஒரே ஒரு தொழில் ஜெபம் மட்டும்தான். போட்டி போடாம ஜெபம் பண்ணுங்க.
அவங்க 10 நிமிஷம் இருந்தா நான் அதுக்காக மணி பார்க்காதீங்க, கண்ணை திறந்து இப்படி பார்க்காதீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருங்க, யாரை பத்தியும் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் இன்னும் இன்ட்ரோடக்ஷன் முடிக்கல, பிரசங்கத்துக்குள்ள போகணும்ல, முடிச்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விழித்து மரித்தோரை விட்டு மரிச்சவன் கூட்டத்திலே கிடக்காத. மரித்தவர்கள் யாருங்க? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை யாரெல்லாம் கடவுளை துதிக்கலையோ அவன் எல்லாம் செத்து பண்ண வேண்டாம், அவெல்லாம் மரித்தவர். நான் சபையில எப்பவுமே வாலிபர்கள் வேணும்னு சொல்லுவேன். இங்க இருக்கிற எல்லாரும் வாலிபர்களா மாறிடுங்க. எதுக்கு தெரியுமா? டிரெஸ்ல இல்லைங்க, மனசுல சொல்றேன். எதுக்கு தெரியுமா? செத்து போன கேஸ் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு வாலிபர்கள் தேவை. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்சீங்கன்னா அனனியா சப்பீராள்னு 2 பேர் வந்தாவல, காணிக்கை விஷயத்துல கள்ளத்தனம் பண்ண, அதுலயாவது அவங்க பாராட்டலாங்க. அதுலயாவது புருஷன் முன்னாடி 2 பேருக்கு ஒழிச்சு வைக்கிறதுல கூட ஒரு மனம் இருந்திருக்கு பாருங்க. இந்த நம்ம ஆளுங்களுக்கு நல்ல விஷயத்துக்கே ஒரு மனம் கிடையாது. சர்ச்சுக்கு போவோமா, இன்னைக்கா நானா வரணுமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணணுமா, ஜெபமா இன்னைக்கா நாளைக்கு வச்சுக்கலாமே, ஒரு மனம் இல்லை. ஆனா திருட்டுத்தனம் பண்றதுக்கே புருஷன் முன்னாடி 2 பேரும் ஒரு மனம் பண்றாங்க பாருங்க. பாஸ்டர் நல்லா பாராட்டுறாரு, இனிமே நம்ம எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவோம்னு நினைக்காதீங்க. திருட்டுத்தனம் பண்ணவங்க விழுந்து செத்தார்கள்னு இருக்கு. சொல்ற புரியுதா? ஆமா, கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஒரு நாளும் திருட்டுத்தனம் பண்ணிடாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுல மன உற்சாகத்தோட சந்தோஷமா கொடுங்க. ஆமா, பாஸ்டர் பிரஷர் கொடுத்து நீ குட்டக்காவிட்டால் உன் குடும்பத்துக்குள்ள சாபம் வரும்னு பிரசங்கம் பண்ணி இல்ல. இன்னைக்கு அதை அப்படி பிரசங்கம் பண்றதுக்குன்னு ஒரு போதகர் கூட்டம் இருக்கு. நீ குட்டக்காவிட்டால் உன் வீட்டை இப்போ சாபம் சுத்தி வர. நான் ஒரு நாள் அப்படி பேச மாட்டேன், சரியா? ஆமா, நீங்க கொடுத்தாலும் கொடுக்கறனாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரனை போஷிக்கிறது கர்த்தர் இல்லையா? யாரை கொண்டும் போஷிப்பார். இன்னைக்கு காலையில என் ஆண்டவர் பேசினார் பாருங்க, நிலத்தின் கனியை நீ புசிப்பாய், வெளியின் மரத்தின் கனியினாலும் போஷிக்கப்படுவார். நிலத்துல கனி நீங்க கொடுக்கலனாலும் எங்களுக்கு வெளியில மரம் கனி கொடுக்க கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆனா நீங்க குற்றவாளி ஆகாது இருக்கும்படிக்கு உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்துக்குள்ள வருவோம். இவங்க 2 பேரும் யாரு? அனனியா சப்பீராள் 2 பேரும் தேவ சமூகத்துல விழுந்து செத்தாங்க. செத்தவங்க 2 பேரும் யார் தூக்கிட்டு போனாங்க? இன்னைக்கு சபையில நிறைய செத்த கேஸ் கிடக்கு, கிறிஸ்தவத்துக்குள்ள நிறைய செத்த கேஸ் கிடக்கு. ஒழுங்கா துதிக்காது, ஒழுங்கா ஆராதிக்காது, ஒழுங்கு ஆராதனைக்கு விடாது. ஒரு உயிர் செத்தாச்சுன்னா என்ன இருக்காது? ஒருத்தர் மறித்து விட்டாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? முதல்ல அவங்க உடம்புல எந்த அசைவும் இருக்காது. 2வது நாடி துடிப்பு, இது எதுவுமே இல்லைன்னா அது டெட் பாடின்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்டா? ஆமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த கேஸ் எல்லாம் அசையவே தெரியுமா? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். ஆமென். அசையாது. என்ன சிஸ்டர், ஆமேனா இல்லையா? சத்தம் வரணும்ல? யோசிக்கிறாங்க, இவர் நம்ம என்ன சொன்னா சொல்லுவாரு, நம்ம எல்லாம் மாத்தி சொன்னா இவர் ஏதாவது மாத்தி சொல்லிடுவாரு. ஆனா அந்த அம்மா யோசிக்கிறது. பயப்படாதீங்க, அசைவோடு இருங்க, அண்ணன் உள்ளவர்களா இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு அசைவு இருக்கட்டும். எனக்கு தெரிந்த ஒரு பரிசுத்தவான் கர்த்தருக்குள்ள நித்திரை ஆயிட்டார். அவருக்கு அவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அசைவு இல்லைன்னு செத்து போயிட்டாருன்னு நினைச்சாங்களாம். மோசஸ் ராஜசேகர் அப்படின்னு ஒரு தெய்வ மனுஷன். அதனாலே அதுக்கப்புறம் அவர் தூங்கும்போது அப்பப்ப காலை அசைச்சுக்கு வரோம். அசைவு இல்லைன்னா, ஆனா நம்ம ஆளுகிட்ட அசைவு உண்டு. அந்த விசுவாசி வீட்டுக்கு நாங்க விசிட்டிங் வருவோம் பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அவ்வளவு நேரமும் புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள பயங்கர சண்டையா இருக்கும். என்ன வச்சுக்கிறேன் அந்த ஆளு, ஆமா
இது அது பயங்கரமா பேசிட்டு இருக்கு, மாறி மாறி சண்டை விட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து பிரைஸ் பாஸ்டர் வந்திருக்காரு கட்டப்பட்டான்னு எல்லாம் சரி பண்ணிட்டு அந்த அம்மா அவ்வளவு நேரமா அந்த ஊழியர் அந்த புருஷன் அம்புட்டு திட்டி இருக்கோம். பிள்ளைகளெல்லாம் போட்டு சபிச்சிருக்கோம், வீட்டுல கிடந்தெல்லாம் போட்டு அடிச்சிரு உடைச்சிருக்கோம். இப்ப பாஸ்டர் வந்தோன்னு எல்லாம் எடுத்து மாத்தி சோத்திரம் பாஸ்டர் வாங்க சோத்திரம், நல்லா இருக்கல சோத்திரம், வாங்க சோத்திரம், உட்காருங்க சோத்திரம். ஒரு 150 சோத்திரம் வந்துடும். அந்த பாஸ்டர் வீட்டை விட்டு இறங்குற வரைக்கும் அந்த அம்மா சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். தொட்டதுக்கெல்லாம் அந்த வீட்டுக்காரர் பார்ப்பார். அவர் பார்வை நம்ம எல்லாரையும் கவனிப்போம்ல. அப்ப அந்த வீட்டுக்காரர் பார்வையிலே தெரிஞ்சோம் ரைட்டு பயங்கரமா பூஜை விழுந்திருக்கு போல இருக்கு அப்படி. ஏன்னா அவர் இந்த மாதிரி சொல்ற சோத்திரத்தெல்லாம் அப்படியே பார்ப்பார். நல்ல சோத்திரம் சொல்லு அப்படின்னு ஒரு டைப்ப பார்ப்பார். பார்த்திருக்கீங்களா? ஆமா. இது பாஸ்டரை பார்க்கும்போது வருகிற அசைவு இல்ல, இயற்கையாவே அசைவு வரும். தூக்கத்துல கூட சோத்திரம் வரணும், தூக்கத்துல கூட சோத்திரம் வரணும். பாண்டிச்சேரியில ஒரு போலீஸ் குவார்டர்ஸ்ல ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து தங்கி இருக்கிறேன். காலையில எழும்பும் போது என் கூட இன்னொரு காவல் அதிகாரியும் படுத்திருந்தார். நைட் அவரும் ஊழியத்தை என் கூட வந்திருந்தார். அப்ப அவருக்கு நைட்டு சரி நான் காலையில எனக்கு ஷிஃப்ட்டுக்கு போண்டி இருக்கனால நான் இங்க தங்கிக்கிறேன், என் கூட அவரும் படுத்துட்டார். காலையில எழும்பணும்னு அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பாஸ்டர் நீங்க சரியா தூங்கலையான்னு கேட்டாரு. ஏன்னு? இந்த ராத்திரி எல்லாம் அந்நிய பாஷை பேசிட்டு சோத்திரம் சொல்லிட்டு கிடந்தீங்களே, நமக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம நல்லா கிடந்து உறங்கி இருக்கிறோம். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு இப்படி சொல்லியே சிலதெல்லாம் கிட்ட நல்லா தூங்குது. சரி தோத்துறோம். ஆனா நல்லா தூங்கி எழுதும் போது கூட நம்ம தூங்கினாலும் நமக்குள்ள ஒரு அசைவு இருந்துட்டே இருக்கணும், ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆன்மா விழித்திருக்கும், ஆனால் நம்மையும் அறியாம சோத்திரங்கள் வரும். சொல்லுங்க. ஆமா, அசைந்து கொண்டே இருங்க, உயிரோட இருங்க. அல்லையா? அப்ப நீங்க மரித்தவர்களா உயிரோடு இருக்கிறவங்களா? உயிரோடு தானே இருக்கீங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உயிர் இருக்காங்க. சும்மா கேளுங்க, கேட்கறத கொஞ்சம் உயிரோட கேளுங்க. இந்த அம்மா அவங்க மகள்கிட்ட கேட்கறதுக்கே பயப்படுது. வீட்டுல போனா அவ ஒரு வழி பண்ணுவான்னு பயம். அம்மா மிரட்டக்கூடாதுன்னா ஐயோ பாவம், அது ஒரு பாவம் பிள்ளை பூச்சி. சரி, என்ன கவனிங்க, நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அவர் நம்மை பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள். ஒன்று, நாம் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது, நம் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். செத்தவர்களோட, உயிர் இல்லாத கூட்டத்தோட, ஆவியும் இல்லாம அனலும் இல்லாம எந்த அசைவும் இல்லாம இருக்கிறவர்களோட நாம இருந்தா ஒரு கட்டத்துல அவர்களுடைய சுபாவமும் அவர்களுடைய அதே அந்த ஜீவனற்ற அனுபவம் நமக்குள்ள வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். சொல்ற புரியுதா? ஆமா. சிலர் எல்லாம் சபைக்கு வரும்போது தூங்கலான்னு வருவாங்க. எப்படி போனோன்னா பாஸ்டர் அப்படியே ஆரம்பிப்பார், அன்பானவர்களே இப்படியாக இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார் அப்படின்னு நம்ம சகோதரி அப்படி ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். அப்புறம் பிரசங்கம் முடிகிற வரைக்கும் அந்த அம்மா அயர்ந்த நித்திரைக்குள்ளாக பிரவேசித்து பிரசங்கம் முடியும் போது ஆமேன் என்று விழித்துக் கொள்வார்கள். புரியுதவங்களுக்கு? ஆமா, இதுக்குள்ளே வரும். ஆனா நம்ம ஆவிக்குரிய சபையில இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அது இந்த சிஎஸ்எஸ் சபை, கத்தோலிக்க சபையில எல்லாம் போய் உறங்கிட்டு இருக்கிறது வருமா? இங்க வந்தோட நம்ம சகோதரி தான் பயர்ல இருக்கிறாச்சே சோத்திரம், அது வந்து தூங்கலாம். அது பாருங்க, புரியுது உங்களுக்கு? அது அப்படியே புழக்கும் போது நம்ம சகோதரி போடுற ஆமை இல்ல, அதுக்கு தூக்கலாம் கொட்டாது வழியாகி அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ள வந்தா தூங்கவே செய்யாது, தூங்க விடப்படாது. இப்ப நான் இது எதுக்கு சொல்லி கொடுத்தேன்? நீ பக்கத்துல அம்மா வாய பிளந்தா ஆமென்னு சொல்லு. என்னமா புரியுதா? ஜெபம் பண்ணும்போது பக்கத்துல ஏதாவது, நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும் போது இந்த கொடுமை பயங்கரமா நடக்கும். என்ன 4:30 சாப்பிடல உட்காரணும். அப்படியே உட்கார்ந்து எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெபிக்கிறேன்ற பேர்ல இந்த பள்ளி குட்டி கிடக்கிறம கவர்ந்து படுத்துக்கும். பார்த்தா பிரேயர் முடிகிற வரைக்கும் எழுத மாட்டான். என்னன்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம்.
புரியுதா? இதுல வேற அந்த 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 ஜெபத்து நடுவுல அல்லேலூயா வரும். அல்லேலூயா அந்த அல்லேலூயாவை சொல்லும் போது அந்த கொட்டாவியை விட்டு அந்த அல்லேலூயாவை சவைச்சு சாப்பிட்டு அதுல வேற அந்த சோத்திரத்தை சொல்லும் போது அந்த கொட்டாவியும் சோத்திரமும் சேர்ந்து அந்த சோத்திரமும் அந்த கொட்டாவியும் சேர்ந்து ஒரு பாடப்படும். இப்ப நம்ம ஆட்கள்லாம் இனி உறங்குவிய, இனி கொட்டாவி வரும், இவன் நம்மள வச்சு செய்ய வேண்டாம். அல்லேலூயா. பாத்தீங்களா எவ்வளவு முகத்துல எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த முக பிரகாசம் வேற எங்க கிடைக்கும்? ஆமென். சரி, அப்போ நல்ல கவனமா கேளுங்க. நீங்கள் மரித்தவர்களை விட்டு விழித்து எழும்பும் போது ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாராம்? உங்க முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சு, உங்க வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிச்சு. நீங்க மரித்தவரை விட்டு எழும்பாம இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பிரகாசத்தை பார்க்கவே முடியாது. அதனால நீங்க உங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும்படி நீங்கள் இவர்களை விட்டு எழுந்து வெளியே வாங்க. மரித்த அனுபவத்துக்குள்ள இருந்து வெளியில வாங்க. ஜீவன் இல்லாத அனுபவங்கள்ல இருந்து வெளியில வாங்க. கர்த்தருக்காக பிரகாசிங்க, கர்த்தருக்காக ஒளிவிட ஆரம்பிங்க. உங்கள் மூலமாய் கிறிஸ்து வெளியில பிரகாசிக்கப்படட்டும், கிறிஸ்து வெளியில தெரியட்டும். உங்களை பார்க்கிறவங்க கேட்கணும், எப்படிங்க இவ்வளவு வேதனைக்கு மத்தியில நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? எப்படிங்க உங்களால மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? ஒரே வார்த்தை தாங்க, என்னை கிறிஸ்து பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். இல்லைன்னா நானும் மரித்தோடு கூட நானும் மரித்து போயிருப்பேன். நானும் தூக்க நிலையிலேயே கிடந்து ஒண்ணுமில்லாம போயிருந்திருப்பேன். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நான் எழுந்து விட்டபடியினால், மரித்தோரை விட்டு நான் எழுந்து விட்டபடியினால் கிறிஸ்து என்னை பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். சாட்சியா நிற்க முடியும். அல்லேலூயா. வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அப்ப முதலாவது இன்னைக்கு நம்ம மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும். அது கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறார். நீங்க மற்றவரிடத்துல பிரகாசிக்கும் போது உங்கள் மூலமாய் கிறிஸ்து என்னும் ஒளி உங்கள் வழியாக ஜனங்களிடத்திலே பிரகாசிக்கிறது. அப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆமென். இங்கே நாம் பிரகாசிக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்து என்னும் ஒளியை இந்த உலகத்துக்கு வெளிச்சங்களாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு, கடமை. அப்படி இருக்கும்போது ஆமென், நமக்குள்ளே ஒரு மாற்றம் தேவை. எங்க? இருதயத்துக்குள்ளே ஒரு பிரகாசம் தேவை. உங்க இருதயம் பிரகாசிக்காத வரைக்கும் நீங்க உங்க முகத்துல பிரகாசத்தை பார்க்க முடியாது. நான் இவ்வளவு நேரமும் இன்னைக்கு உங்களை எல்லாம் கொஞ்சம் சிரிப்பலையில வச்சிருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்ப உங்க இருதயத்தை கேட்டு பாருங்க. கவலை உள்ள இருக்கு, உங்க வலி வருத்தம் எல்லாம் உங்க உள்ள இருக்கு. போன வாரம் இப்படி சிரிச்சீங்களா? இல்ல. இந்த வாரம் சிரிச்சீங்களா? இப்போ யோசித்து பாருங்க. ஏன்னா இருதயம் பிரகாசிக்கணும்னா பிரகாசத்தை தடுக்கிற இருளாகிய தடை விலக வேண்டும். அது உள்ள கிடக்கிற வரைக்கும் இருதயத்தை பிரகாசிக்க விடாது. இன்னைக்கு உங்க இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் உங்க இருதயத்தை எப்படியாவது வெளிச்சமாக்கி விட்டுறணும். ஏன்னா அகத்தின் அழகு முகத்துல தெரியும். இருதயம் பிரகாசிக்காத வரைக்கும் முகத்துல பிரகாசம் வராது. இருதயத்துல சந்தோஷம் வராத வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்க முடியாது. சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவருக்குள்ள ஆசைப்படுகிறது என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. ஆமே. ஆனா நம்ம இருதயம் எப்படி இருக்கு? எடுத்து வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தை. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வேகமா எடுக்கணும், டக்குன்னு வாசிக்கணும். இங்கிலீஷா தமிழா? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா சொல்லுங்க
திருக்குள்ளதும். இருதயத்துல பிரச்சனை வந்துட்டா எல்லாமே பிரச்சனை தான். சரிதானே? ஆமா. இன்னைக்கு அதனாலதான் கார்டியாட்டிக் இந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய மருத்துவ அந்த துறையில இருதயம் சம்பந்தம், இருதயத்துக்குமே ஒரு ஆஸ்பத்திரி ஆந்திராவில் நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு இருதயத்துக்காக மட்டும். ஆந்திராவில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு இருதயத்துக்கு மட்டும், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஆனா நிறைய இலவச சிகிச்சைகள் நடக்குது இருதயத்துக்கு மட்டும். அந்த கட்டடத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜ் அளவுக்கு பெருசா இருக்கு. அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில இருதயத்துக்கு மட்டுமே பிரிச்சு பிரிச்சு வச்சு மேய்வாங்க போல இருக்கு. அந்த இருதயத்தை ஒவ்வொன்றையும் அதுக்குள்ள இருக்க ஒரு நரம்புக்கு ஒரு ஒரு ஃப்ளோரு, அந்த உள்ள இருக்கிற அந்த ஒவ்வொரு போர்ஷனுக்கும் தனித்தனியா வச்சிருப்பாங்க போல இருக்கு. இருதயம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எல்லாமே பிரச்சனை. அப்ப இருதயம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் இருதயத்தை இங்க வச்சார். ஏன்னா எதிரில எந்த பிரச்சனை வந்தாலும் தடுக்கிறதுக்கு கை முன்னால நிற்கும். அதனாலதான் இது இங்க இருக்கணும். வேற எங்கேயாவது இருந்தா பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? ஆமா, கால்ல எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா நீங்க இன்னைக்கு சர்ச்சு வர்ற வேகத்துல வேகமா தான் வந்தேன், இந்த காலு பக்கத்துல தான் இருந்துச்சு, எங்க காணாம போச்சுன்னு தெரியல. புரியுதா? அதனால இதுன்னு அப்படி இல்லை, பாதுகாப்பா. அப்ப இருதயம் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த இருதயம் எப்படிப்பட்டது? திருக்குள்ளதும். ஏன்னா இருதயத்துக்குள்ள நம்ம சிந்திக்கிறது யாருக்காவது தெரியுமா? வெளியில பேசுறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உள்ள என்ன யோசிக்கிறாங்கன்னு கண்டுபிடி. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள நம்பவே முடியல. வெளியில நல்லா இருக்கீங்களா, ஆனா அதை கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. அந்த கண்ணுல கருவிலிய கொஞ்சம் அதை ஒத்து காமிச்சீங்கன்னா நீங்க, ஆமா அந்த கருவில நீ பார்த்தா அந்த கண்ணு சொல்லி கொடுக்கும். உள்ளுக்குள்ள வாய் சிரிக்குங்க, ஆனா அந்த கண்ணு சொல்லும் நமக்கு எதிராக ஏதோ யோசிக்கிறது. புரியுதா? அப்போ இருதயம் செம்மைப்பட வேண்டும். ஏன்னா அது திருக்குள்ளது. ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் பைபிள் காலேஜ்ல படிக்கும்போது என் கூட படிச்சவர், என்னுடைய ஜூனியர், கூட்டத்துல டப்புன்னு ஒரு பிட்டு போட்டார் பாருங்க. கடவுள் இருதயத்தை படைக்கும் போது வலது பக்கம் தாங்க வச்சாரு. ஆண்டவர் படைக்கும் போது ஹார்ட் எங்க இருந்துச்சான்? அது திருக்குள்ளதான். அப்படின்னா திருங்கி 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 லெஃப்ட் வந்துருச்சு. எப்படி வியாக்கியானம் பண்றாரு பாருங்களேன், என்ன வெளிப்பாடு. அப்ப ஆதாமுக்கு இருதயம் எங்க இருந்துச்சு? அப்ப ஆதாம் பொதுவா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதனாலதான் இப்ப இங்க வந்துருச்சு, அதனாலதான் மனைவியை இடது பக்கம் வச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் ஒரு விளக்கம் எல்லாம் கொடுத்தாரு. அப்ப ஆதாம் மனைவி இப்படியா வச்சிருப்பாரு என்ன எனக்கு தெரியல. ஆதாமுக்கு அப்புறம் இருதயம் இங்க இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துருச்சுன்னா, இங்க இருந்த இருதயம் திருங்கி திருங்கி போனப்ப இடையில கேப் பயங்கரமா இருந்திருக்கும் போலயா இல்ல? இது இப்படி திருங்கி திருங்கி சுத்தி சுத்தி சுத்தி, அதுல சுத்தி சுத்தி போறதுக்கு பூமியா? ஒரு வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு சென்டர் பாஸ்ட் வேற, இவருக்கு சென்டர் எப்படி இருக்கும்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இருதயம் திருக்குள்ளது, அது குணாதிசயத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள அப்படியே கிரிமினலா தான் யோசிக்கும். வெளியில பார்க்கும்போது சோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு, சோத்திரம் பிரதே, சோத்திரம் சிஸ்டர். ஆனா உள்ளுக்குள்ள வீட்டுக்காரர அன்பாதான் பேசும், மனைவி கிட்ட நல்லா தான் இருக்கும், ஆனாலும் உள்ளுக்குள்ள அம்மா அப்பா கிட்ட நல்லா தான் பேசுவாங்க பழகுவாங்க, ஆனாலும் பிள்ளைகளுக்கு உள்ளுக்குள்ள இருதயம் அது தனியா சுத்திக்கிட்டே இருக்கும். நான் சுத்துறது இருதயம்னா இந்த எழுத்தும்படியான இருதயம் இல்லை, எண்ணத்தை சொல்றேன். அப்போ இந்த கேடுபாடு மாறினால், இந்த கேடை சரிப்படுத்தினா, இந்த திருக்குள்ள எண்ணங்களை மாற்றினால், எல்லாவற்றையும் நேர்படுத்தினால் உங்க இருதயம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். இருதயத்துக்குள்ள வெளிச்சம் வந்துடும். இருதயத்துக்குள்ள வெளிச்சம் வந்தாச்சுன்னா, அடுத்தது நான் சொல்றேன், இருதயத்துல வெளிச்சம் வந்தாச்சுன்னா இந்த கேடு மாற ஆரம்பிச்சிடும். இருதயத்துக்குள்ள வெளிச்சம் வந்தாச்சுன்னா இந்த திரும்பி திரும்பி அப்படியே கிரிமினலான அந்த யோசனை எல்லாம் காணாம போயிடணும். அதுக்கப்புறம் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? இன்னசென்டாவே இருக்கணும். அதுக்காக இன்னசென்டாவே இருக்கக்கூடாது.
வசனம் சொல்லுது பாம்பை போல தினம், அதே நேரத்துல புறாவை போல. உள்ளுக்குள்ள சுத்த இருதயத்தோட இருங்க. ஏன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப ஆண்டவரை நம்ம தரிசிக்கணும். நம்ம இருதயம், அம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பா அம்மா கிட்ட பழகும் போது பிள்ளைகள் சுத்த இருதயத்தோட பழகணும். புரியுதா? சகோதர சகோதரி இடத்துல பழகும் போது இருதயம் சுத்தமா இருக்கணும். நல்ல மனசாட்சியோட பேசி பழகணும். உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில சபையில விசுவாசிகள் சக விசுவாசிகளோட பழகும் போது எந்த காரணத்தை கொண்டு இவ்வளவு தெரியாத இந்த எண்ணமே இருக்கக்கூடாது. எப்படி முகத்துக்கு நேர பழகுறீங்களோ அதேதான் முகத்துக்கு வெளியில இருக்கும். முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு ஒரு சகோதரியை பற்றி பேசி சிரிச்சீங்கன்னா அதே மாதிரி வெளியிலயும் அதே மாதிரியே பேசுங்க. அந்த அக்காவா ரொம்ப நல்லவங்க, கெட்டவங்களாவே இருக்கட்டுமே, நீங்க நல்லவங்கன்னே சொல்லுங்க. அடிக்கடி நல்லவங்கன்னு சொல்லுங்க, அவங்க நல்லவங்க ஆயிடுவாங்க. அல்லையா சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்றத கேட்டுட்டு அந்த தூதன் இருக்கான் பாருங்க, தூதன் உங்க கூட இருக்கிற தூதன் இல்லையா, அவ கெட்டவளாச்ச இல்ல நல்லவ, கெட்டவளாச்ச நல்லவ, சரி விடு நான் போய் நல்லவள் ஆக்கிட்டு வந்துடுறேன்னு அந்த தூதன் போய் நல்லவன் ஆக்கி விட்டுருவான். அல்லையா சொல்லுங்க. சோ இருதயத்துக்குள்ள சுத்த மனசாட்சியோட வாழப்படுதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கள்ள மனசாட்சி இருக்கக்கூடாது. பொய் சிலர்லாம் மறைச்சு மறைச்சு வாழ்வு. எதையும் யாருக்கிட்ட மறைக்காதீங்க, உண்மையா இருங்க. ஆனா மறைக்க வேண்டிய இடத்துல மறைக்க வேண்டியதை மறைக்க, அதுக்குதான் ஞானமா இருங்க. சொல்ற புரியுதா? குறிப்பா பெற்றவங்க கிட்ட பிள்ளைங்க மறைக்கவே கூடாது. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறீங்க, தாய் தகப்பன் இடத்துல எதையும் மறைக்காதீங்க, ஒழிக்காதீங்க, ஓப்பனா இருங்க. எது நடந்தாலும் ஓப்பனா பேசுங்க, வாரத்தை பார்த்துக்கலாம். சொல்ற புரியுதா? அம்மா அப்பா கிட்ட மறைக்கவே செய்யாதீங்க. என்ன நடந்தது அம்மா அப்பா கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. என்ன பிரச்சனை வாலிப பிள்ளை நிறைய பேருக்கு வர்ற பிரச்சனை நம்ம ஏதாவது சொன்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்கிடுவாங்களே, நம்ம பைபிள முடியல முடிக்கலமா பிரசங்கன்னா எப்போ வாலிப பிள்ளைகள் எல்லாம் உங்க பெற்றவங்க கிட்ட நீங்க மூடி மறைக்கிற போதுதான் ஆபத்தே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எதையும் மறைக்காதீங்க, ஓப்பனா பேசுங்க, ஓப்பனா பழகுங்க. அம்மா கிட்ட சொல்ல தயங்காதீங்க. தப்புதான், அந்த தப்பை கூட அம்மா கிட்ட சொல்லி சரிப்படுத்த பாருங்க. ஒரு தவறு நிகழ்ந்தா கூட அதை சொல்லி சரிப்படுத்த பாருங்க. நம்ம சொல்லாம சரிப்படுத்தலாம். நீங்க பெரிய அதிகாரி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில தோத்து போயிருவீங்க. நிறைய பேர் அப்படித்தான் தோத்து போயிட்டு இருக்காங்க. நீங்க உங்க வாழ்க்கையில தோத்துறக்கூடாது. நான் சொல்ற புரியுதா? நான் சொல்ற புரியுதா? சோ உங்க இருதயம் பிரகாசிக்கட்டும். இன்னைக்கு உங்க இருதயம் பிரகாசிக்கணும்னா என்ன செய்யணும்? இருதயத்துக்குள்ள இருக்கிற ஈடுபாடுகள் மாறணும். கெட்ட நினைவுகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தைகள், கெட்ட காரியங்கள், திருக்குள்ளதான காரியங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே நெஞ்சில கை வைங்க, சொல்லுங்க ஏசப்பா ஏசப்பா. இப்ப 2 காரியத்துக்கு நான் ஜெபிக்க போறேன். ஒண்ணு, நெஞ்சில கை வச்சு ஆண்டவரே என் இருதயத்துக்கு நோய் நொடி திருக்கு அந்த மாதிரி கேடுபாடு எதுவும் இல்லாம, பிசிக்கலா என் இருதயத்துக்கு கேடுபாடு இல்லாம என் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயம் ஆமீன் பிசிக்கலா எந்த கேடுபாடு இல்லாம ஆரோக்கியமா காத்துக்கொள்ளுங்க, ஆரோக்கியமாய் காத்துக்கொள்ளுங்க, ஆரோக்கியமாய் காத்துக்கொள்ளுங்க, ஆரோக்கியமாய் காத்துக்கொள்ளுங்க, ஆரோக்கியமாய் காத்துக்கொள்ளுங்க, ஆரோக்கியமாய் காத்துக்கொள்ளுங்க, ஆரோக்கியமாய் காத்துக்கொள்ளுங்க. 2வது, குணாதிசயத்துக்கு ஐச்சம் பண்ணுவோம். ஆண்டவரே என் இருதயம் எப்பவுமே சுத்த இருதயமா இருக்கணும், என் இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கணும், என் இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கணும், சுத்தமுள்ளதா இருக்கணும். ஆமென். நல்லவைகளை சிந்திக்கிற, நல்லவைகளை பேசுகிற, நல்லவைகளை நினைக்கிற கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுள் என்று எழுதியிருக்கிறபடி எனக்குள்ள சுத்த சிந்தை, சுத்த இருதயத்தை தார், சுத்த இருதயத்தை என்னிலே தாரு, நிறைவரமான ஆவி என்னிலே தாரு, என் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று தாவீது சொன்னது போல என்னுடைய இருதயத்தை சுத்தமாய் மாற்றும், சுத்தமாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நேரம் போயிடுச்சு, ஆனாலும் இப்போ எனக்கு கண்டினியூவா பேசணும்னா இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கு, அதெல்லாம் பேச நேரம் இல்லை. ஆண்டவர் அனுமதிச்சா வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துக்கு தகுதியா அதை நம்ம கேட்போம். அது கேட்டதுக்கு அப்புறம் திருவிருந்து எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி? அதுக்கப்புறம் திருவிருந்து எடுக்கும்போது அதை கேட்டுட்டு திருவிருந்து எடுத்தோம்னு வைங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரிதானா? ஆமா. அப்ப இன்னைக்கு நம்ம இங்க இதை ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். உங்களை பிரகாசிக்க பண்ணுவதற்கு முதல்ல எங்க பிரகாசிக்க பண்ணணும்னு ஆசைப்படுறார் சொல்லுங்கம்மா? உங்க இருதயம். இருதயத்தை இன்னைக்கு இருதயத்தை பிரகாசிக்க பண்ணணும். அதுக்கு முதல்ல நீங்க
மரித்தோரை விட்டு, அதுக்கு முன்னாடி தூக்கத்தை விட்டு எழும்பணும், விழித்து கொள்ளணும். மரித்தோரை விட்டு மரித்தோர் கூட்டத்திலே இருக்கக்கூடாது. செய்வீங்களா? பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சதுல? மறக்க மாட்டீல? அடுத்த வாரம் கேட்பேன். என்னன்னா எழுதி வச்சிருக்கியா? மறக்காம சொல்லணும் அடுத்த வாரம். ஓகே. அப்போ கேட்கும் போது கரெக்டா சொல்ல தெரியணும். அப்போ இவைகளை நாம் செய்தால் கேடும் திருக்கும் உள்ள இருதயத்தை கடவுள் என்ன செய்கிறார்? பிரகாசிக்க பண்ணுகிறார். இருதயத்தை பிரகாசிக்க பண்ணும் போது இருதயத்தின் ஒளி எங்கே பிரதிபலிக்கும்? உங்க முகத்தை பாக்குறவங்க யார பார்ப்பாங்க? சொல்லுங்க. உங்க முகத்தை பாக்குறவங்க யார பார்ப்பாங்க? இயேசுவை பார்க்கணும் வேண்டாமா? பார்க்கணும் வேண்டாமா? இல்லையா? சொல்லுங்க. இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொன்னாரா? அப்ப நம்மளை பாக்குறவங்க யார பார்க்கணும்? இயேசுவா. அல்லது சொல்லுங்க. நம் வழியாக இயேசுவினிடத்துல வந்து இயேசு வழியாக பிதாவினிடத்துல ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டும். அதுக்கு அர்த்தம் நாம நல்ல சாட்சிகளாய் வாழும் போதுதான் நம் வழியாக நம்முடைய சாட்சியை கண்டு ஜனங்கள் இயேசுவண்டை வருவார்கள். இயேசுவண்டை வருகிறவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? பிதாவாகிய தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அதற்கு நல்ல சாட்சிகளாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவாராக. எல்லாம் கண்களை மூடுங்க. தேவ சமூகத்துல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் என்னுடைய தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். சரீர பிரகாரமான தூக்கத்தை அல்ல, அது நமக்கு தேவை. கண்டிப்பா சரீர பிரகாரமா தூக்கம் தேவை. அதே நேரத்துல எழும்ப வேண்டிய நேரத்துல எழும்பணும், அது வேற. நான் சொல்றது ஆவிக்குரிய தூக்கத்தை சொல்றேன். கைகளை உயர்த்தி ஆண்டத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தூங்கிடக்கூடாது, தூக்க நிலைக்கு போயிடக்கூடாது, எதையுமே தெரியாத ஒரு நிலைக்கு நான் போயிடக்கூடாது. எனக்கு உதவி செய். நான் மரித்தவர்களை விட்டு எழுந்திருக்கணும். எனக்கும் மரித்தவர்களுக்கும் பங்கில்ல. ஜீவனுள்ள கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடியினால் எனக்குள்ள ஜீவன் உண்டு. நான் ஜீவிக்கிறேன் கிறிஸ்துவுக்காக. நான் கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறபடியினால் அவன் நானும் ஜீவிக்கிறேன் கிறிஸ்துவுக்காக. ஆகவே கர்த்தாவே, நான் மரித்தவர்களோடு அல்ல, ஜீவனுள்ளவருடைய தேசத்துல சேரும்படி ஜீவனுள்ளவருடைய கூட்டத்துல நான் ஜீவிக்கணும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாரும். மரித்தோரை விட்டு நான் எழுந்திருக்கணும். கிருபை தாரும். அனலுள்ள ஒரு வாழ்க்கையை தாரும். அனலுள்ள வாழ்க்கையை தாரும். இன்னைக்கு கேட்டபடியே என் இருதயத்தை பிரகாசிங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் என் இருதயம் பிரகாசித்து கொண்டே இருக்கணும்ப்பா. என் இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, எனக்குள்ள என் இருதயத்துக்குள்ள நீர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். என் இருதயத்துக்குள்ள நீர் பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். ஆமென். உம்முடைய வசனமாகிய வெளிச்சம் என் இருதயத்துக்குள்ள வீசிக்கொண்டே இருக்கணும். உம்முடைய முக பிரகாசம் என் இருதயத்துக்குள்ள வீசிக்கொண்டே இருக்கணும். என் இருதயம் பிரகாசிக்கணும். அது மூலமா என் முகம் பிரகாசிக்கணும், என் வாழ்க்கை பிரகாசிக்கணும், நான் பிரகாசிக்கணும். என் கர்த்தருக்காக உதவி செய்ய, ஆளுகை செய்யும். ஒப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, ஒப்பு கொடுத்தவங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவ்விதமா இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி இவர்கள் இருதயங்கள் பிரகாசிக்கிறதன் மூலமாய் கர்த்தர் இவர்கள் இருக்கிற வீடுகளிலே, வேலை செய்கிற இடங்களிலே, குடியிருக்கிற பிரதேசங்களிலே, போகிற வருகிற இடங்களிலே, எல்லா இடத்திலையும் பிரகாசிக்க பண்ணும். இவர்கள் மூலமாய் கிறிஸ்து என்னும் ஒளியை கண்டடைய அனுக்கிரகம் செய்யும். மகிமையாக நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். செபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.